ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஜூலை 24 அண்ட் 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், விரைவு நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 2000 ஆண்டில் தான் பார்த்தோம்னா விரைவு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. இது எந்த நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 11வது நிதிக்குழு பரிந்துரைப்படி உருவாக்கப்பட்டது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நிலுவையில் அதாவது ஒரு 5 ஆண்டு காலமாக நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்கிறதுக்காகவும், போக்சோ வழக்குகளை விசாரிக்கிறதுக்காகவும், தீவிர குற்ற வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதை விசாரிக்கிறதுக்காகவும் தான் இந்த விரைவு நீதிமன்றங்கள் அப்படின்றது உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கும் போது போக்சோ வழக்குகள்லாம் இன்க்ளூட் பண்ணலை. அதுக்கப்புறமா விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படி தான் போக்சோ வழக்குகளை விசாரிச்சாங்க. தற்போது இந்த நீட் தேர்வு விவகாரத்திலையும் விரைவு நீதிமன்றங்களை அமைக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக விரைவு நீதிமன்றங்கள் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 2000 ஆண்டிலே உருவாக்கிட்டாங்க. எந்த நிதிக்குழுவின் பரிந்துரைப்படின்னு பார்த்தோம்னா 11வது நிதிக்குழுவினுடைய பரிந்துரைப்படி. அடுத்து, ரஷ்யாவின் S-400 ஏவுகணைக்கு இணையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட எந்த ஏவுகணை வெற்றி பெற்றுள்ளது சோதனை ஓட்டத்தில் அப்படின்னா, குஷா ஏவுகணை அப்படின்ற ஏவுகணை தான் ரஷ்யாவினுடைய S-400 ஏவுகணைக்கு இணையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணை. S-400 ஏவுகணை கவசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 40 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் தொலைவு பாயும் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டு, அதாவது 4 கேட்டகரிஸாக அதில் பொருத்தியிருப்பாங்க. 40 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறத தாக்கி அடிக்கிறது, 120, அதுக்கப்புறம் 250, 400 கிலோமீட்டர் அப்படின்ட்டு 4 ஸ்டேஜஸில் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கும். இதன் மூலம் ஒரே நேரத்தில் 72 வான் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் S-400 ஏவுகணை கவசம் மூலமாக. இந்த குஷா ஏவுகணையில் பார்த்தோம்னா 150, 250, 400 கிலோமீட்டர் அப்படின்னு 3 ஸ்டேஜஸாக ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கு. இது எங்கே சோதனை ஓட்டம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒடிசாவினுடைய அப்துல் கலாம் தீவில் தான் சோதனை ஓட்டம் பண்ணாங்க. 2028ஆம் ஆண்டில் இந்த ஏவுகணை கவசங்கள் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. 2028ஆம் ஆண்டில் தான் இந்த ஏவுகணை கவசங்கள் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய தாட் ரஷ்யாவினுடைய S-400 ஏவுகணை கவசத்துக்கு இணையாக குஷா ஏவுகணை இது பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்க தாட், அதே மாதிரி ரஷ்யாவினுடைய S-400 ஏவுகணை கவசத்துக்கு இணையாக இந்தியாவில் குஷா ஏவுகணை தயாரிச்சிருக்காங்க. S-400 இந்தியா பாகிஸ்தான் போர் கடந்த ஆண்டு மே 4ஆம் நாட்கள். இந்த S-400 ஏவுகணை அப்படின்றது இந்தியா பாகிஸ்தான் போர் கடந்த ஆண்டு மே 4 நாட்கள் நடந்தது. அந்த 4 நாட்கள் போரின் போது இந்த ஏவுகணை இந்தியாவினுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சதுனால தான் அதுக்கு இணையா உள்நாட்டிலே தயாரிச்சிருக்காங்க இந்த குஷா ஏவுகணையை. அடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவின் எந்த காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் உயரிய வண்ண விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, புதுச்சேரி காவல்துறைக்கு தான் குடியரசுத் தலைவரினுடைய உயரிய வண்ண விருது அறிவிச்சிருக்காங்க. காவல்துறையின் நீண்டகால சிறப்பான சேவை, ஒழுக்கம் மற்றும் மக்கள் பாதுகாப்பில் ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கியிருக்காங்க. அடுத்து, சமூக சேவகனான சோனம் வாங்சுக் எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தனது உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டார்? 26 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டாரு. 26வது நாளில் தான் உண்ணாவிரதம் முடிச்சாரு. இந்த நீட் தேர்வுக்கு எதிராக பார்த்தோம்னா, கல்வி அமைச்சர், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்றதுக்காக பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றது. அதில் சமூக சேவகரான சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்தார். எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 26 நாட்கள். 26வது நாளில் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டாரு. அடுத்து, ஃபிடே இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா, விஸ்வநாதன் ஆனந்த் அவர் தான் பார்த்தோம்னா ஃபிடேவினுடைய இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. 5 முறை உலக சாம்பியன் பெற்றவர் தான் விஸ்வநாதன் ஆனந்த். ரஷ்யாவினுடைய அர்காடி துவோர்கோவிச் அப்படின்றவர் அவருடைய பணி முடிவடைஞ்சதை அடுத்து இந்த விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்றவர் இது பண்ணியிருக்காரு. அவர் பணி முடிவடையில. ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக அவர் விலகி இருக்கிறதுனால விஸ்வநாதன் ஆனந்த் அவங்க பார்த்தோம்னா இதனுடைய இடைக்கால தலைவராக டெம்பரரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. 2022 முதல் விஸ்வநாதன் ஆனந்த் ஃபிடே அமைப்பினுடைய துணைத் தலைவராக இருந்திருக்காரு. ரஷ்யாவினுடைய அர்காடி துவோர்கோவிச் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக இதிலிருந்து விலகிறதுனால இவர் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் அப்படின்ற பிளேஸில் தான் ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற இருக்கு. எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 16லேருந்து செப்டம்பர் 27 வரைக்கும் நடைபெற இருக்கு. அடுத்து, இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா எத்தனை சதவீத கூடுதல் வரியை விதித்துள்ளது? 10% கூடுதல் வரியை விதிச்சிருக்காங்க.
ஆல்ரெடி 10% வரி இருந்தது. அது கூட வந்து 10% வரிய வந்து எக்ஸ்ட்ரா விதிச்சிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டாய தொழிலாளர் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் இறக்குமதியை தடை செய்ய தவறியதற்காகவும், கட்டுப்பாடுகளை சரிவர அமுல்படுத்தாததற்காகவும் உலகம் முழுவதும் 60 நாடுகள் மீது அமெரிக்கா வரிகளை விதித்துள்ளது. அதுல இந்தியா ஒண்ணு. தற்போது வரி விதிப்பின் மூலம் பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம் ஆகிய அண்டை நாடுகளுக்கு இணையான நிலைக்கு இந்தியா வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ மொத்தம் எவ்வளோ பர்சன்டேஜ் வரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20%. ஆல்ரெடி 10, தற்போது வந்து 10. அடுத்து சாலை விபத்தில் அதிக உயிரிழப்பு பதிவாகி உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து உயிரிழப்பு உயர்வு கிடையாது. உயிரிழப்பு பதிவாகி உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து அதிக உயிரிழப்பு வந்து பதிவாகி இருக்கு. மொத்தம் எவ்வளோ பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 27,550 பேர். ரொம்ப குறைவான சாலை விபத்து எங்க பதிவாகி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாப்ல மொத்தம் 3062 பேர் இறந்திருக்காங்க. நாடு முழுவதும் கடந்த 2025 சாலை விபத்துகளில் 1.8 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. அதாவது நாள் ஒன்றுக்கு 502 பேர் வந்து உயிரிழக்கிறாங்க. இது வந்து நாடு முழுவதும் 2025 சாலை விபத்துகளை 1.8 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. நாள் ஒன்றுக்கு 502 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.